இன்னைக்கு டியூஸ்டே கிருத்திகையும் கூட. அதனால் நேத்திக்கே பூஜை வேலையெல்லாம் முடித்து பூஜை சாமான்லாம் கழுவி குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு எல்லாம் அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சப்புறம் சாமிக்கு அழகாக பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியாச்சு. காலையில் 9 மணிக்கு முன்னாடியே சாமியெல்லாம் திருப்தியாக மன நிறைவோடு கும்பிட்டு கந்த சஷ்டி கவசமும் மனசுக்கு நிம்மதியாக சொல்லியாச்சு. இப்போது எப்பவுமே வாரம் செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்க ஆண்டார்குப்பம் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வருவேன். செவ்வாய்க்கிழமை கூட கிருத்திகையும் இருக்கிறதுனால மாதம் கிருத்திகைக்கும் நான் போயிட்டு வருவேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிருத்திகைன்றதுனால ஆண்டார்குப்பம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே பாலமுருகர் அவரை மன நிம்மதியோட திருப்தியோட சந்தோஷமாக முருகரை பார்த்துட்டு வந்தேன். ஆண்டார்குப்பம் கோயிலுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, இங்கே இருக்க முருகரை வழிபடுற பக்தர்களுக்கு அவங்க தலையெழுத்து நல்லபடியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மர் வரம் கொடுத்ததா ஒரு ஐதீகம் இருக்குது. உங்களால் முடிஞ்சா ஆண்டார்குப்பம் முருகரை போயிட்டு பாருங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிருத்திகை ரெண்டும் சேர்ந்து வந்ததுனால சரியான கூட்டம். நார்மலாகவே செவ்வாய்க்கிழமை எல்லாருமே 6 வாரமும் வராங்க இங்கே வேண்டிக்கிட்டு. அதனாலேயே ஆல்ரெடி கூட்டம். இன்னைக்கு கிருத்திகையும் சேர்ந்து வந்ததுனால சரியான ஜனம். ஆனாலும் நிம்மதியாக மனநிறைவோட சாமியை பார்த்துட்டு வந்தேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எப்பாவது இந்த ஆண்டார்குப்பம் கோயிலுக்கு சாமியை தரிசனம் பண்ணுங்கள். அவரோட அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். டாடா, பாய் பாய்.